இப்போ எங்களுடைய சிஎம்ஐ வந்து எல்லா இதையும் கலைச்சிட்ருக்கீங்க. இந்த சிறையில் நடந்த கொள்ளையை பற்றி அவர் பேசுவார் கண்டிப்பாக. அவர் இப்போ கவலையில் இருக்கார். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசுவார். இப்போ சட்டமன்றத்துலேயோ இல்லை ஒரு மீட்டிங்லேயோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுவார். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம த்ரிஷா வந்து ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. அந்த கவலையில் இருக்கார். ஏன்னா அவர் கவலையில் இருக்கும்போது த்ரிஷா அவரை விட்டு போனது, ஏன்னா அவர் ஆறுதலுக்கு அவங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. அதனால் அதுவும் ஒரு கவலை. இந்த சிறையில் வந்து இப்படி கொலை நடந்துருச்சுன்னு கவலை. அந்த கவலையை விட்டு அவர் இன்னும் வெளியே வரல. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மற்ற எங்களுடைய திமுகவை பார்த்து அவர் வந்து எதுக்கு பதறீங்கன்னு கேட்டார்ல. இப்போ ஏன்னா அவங்க தான் பதறாங்கன்றத எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படி பதறாங்க. அதனால தான் வந்துட்டு எம்எல்ஏலேருந்து எல்லாரையும், இந்த ஜென்சிலேருந்து எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. பதறி கைது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை, டிஎம்கே தான் பதறிட்டு இருக்காங்க. ஏன்னா பயம் அவங்களுக்கு. அதனால் நம்ம சிஎம் சாரை பற்றி யாருமே ஒன்றும் சொல்லாதீங்க. அவர் வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் மேடையிலையோ என்னமோ வந்து பேசுவார். ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து பேசுவார். சரியா? நன்றி.